லூக்கா 11ஆம் அதிகாரம் 1-4 அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும். ஜெபம் என்பது ஜெபிக்கப்படுகிறதிலிருந்து கற்றுக்கொள்ளப்படுகிறதில்லை. ஜெபம் என்பது போதிக்கப்படுகிறதிலிருந்து கற்றுக்கொள்ளப்படுகிறது. ஜெபத்தை நாம் எப்படி கற்றுக்கொள்கிறோம்? போதிப்பதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஆமென். ஜெபம்னு சொன்னாலே அதை குறித்து போதிக்க வேண்டும், அதை குறித்து நாம் கேள்விப்பட வேண்டும். ஜெபம்னா என்னன்றதை கேள்விப்பட வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கேள்விப்பட வேண்டும். ஜெபிப்பதற்கு முன்பாக நான் யாரிடத்தில் ஜெபிக்கிறேன் என்பதை கேள்விப்பட வேண்டும், யார் மூலமாக நான் ஜெபிக்கிறேன் என்பதை கேள்விப்பட வேண்டும். எல்லாம் சொல்ல கேள்விப்பட வேண்டும். சத்தமாக சொல்ல கேட்க வேண்டும். நல்லா இன்னும் சத்தமாக சொல்ல கேட்க வேண்டும். கேட்குறவங்களாம் சொல்லுங்க கேட்க வேண்டும். கேட்கணும். கேட்கத்தான் ரெண்டு நடக்கும். ஒன்று அறிவடைவோம், இரண்டாவது விசுவாசம் வரும். வசனங்களை கேட்கும் போது அறிவடைகிறோம். கேட்காதனால தான் அறிவு வர மாட்டேங்குது. நிறைய கேட்கணும், நிறைய பேச ஆயத்தமாக இருக்கணும், ஆனால் நிறையா கேட்க மாட்டேன்றேன். நிறையா கேட்கணும், நிறையா படிக்கணும். இதுலேயே நேரங்களை செலவழிக்க வேண்டும். இதில் நம்ம ஆர்வத்தை காண்பிக்க வேண்டும். குறிப்பாக வாலிப பிள்ளைகள் கேட்பதிலும் படிப்பதிலும் ஆர்வத்தை காண்பிக்க வேண்டும். ஏன்? கேட்க 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 நாம் அறிவடைகிறோம். அறிவடைவது மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசத்தையும் நம்ம அந்த அறிவின் மேலே வைக்க ஆரம்பிக்கிறோம். விசுவாசம் இதில் வருது, அந்த அறிவில் தான் வருது. அந்த அறிவை தான் நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். ஆமாவா இல்லையா? அந்த அறிவு தான் நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். நான் சொல்கிறேன், இந்த சேரில் உட்காரலாம், இந்த சேர் நல்லா ஸ்ட்ராங்கான சேரு, நீங்கள் நின்றுக்கிட்டு உட்காரலாமா உட்காரக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நான் சொல்கிறேன், நல்லா உட்காரலாங்க, ஸ்ட்ராங்கான சேர். இது இந்த பிளாஸ்டிக் போட்டிருக்கிறோம், இதுக்கு இவ்வளோ வெயிட் இருக்குது, நார்மல் சேர் மாதிரி கிடையாது, இந்த சேரு வேறு மாதிரி சேரு, நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் போட்டிருக்கிறோம், நல்ல கம்ஃபர்ட்டாக ஹேண்டில்லாம் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் சும்மா உட்காரலாமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நல்லா என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்க? உட்கார ஆரம்பிக்கிறீங்க. ஏன்? எப்படி உட்காடுறீங்கன்னா அந்த அந்த விசுவாசத்தை அந்த அறிவின் மேலே வைக்கிறீர்கள் இல்லையா? அறிவடையும் போது அந்த விசுவாசத்தை நாம் வைக்க முடிகிறது. அப்போது கேட்டு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்தை குறித்து கேள்விப்பட வேண்டும். அங்கே சொல்கிறாரு, எங்களுக்கு ஜெபம் பண்ண போதியும் ஆண்டவரே, நான் கேட்கணும். கீழே சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது எப்படி ஜெபிக்க வேண்டும்? பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, பல காரியங்கள் நாம் பார்த்தோம். இன்றைக்கு 2வது சாப்டர், ஜெபம் எங்கே துவங்கினது என்பதை நாம் பார்க்க போறோம். ஜெனிசிஸ் ஆஃப் பிரேயர். ஜெபம் எங்கே துவங்கினது? ஜெபத்தை குறித்து பார்ப்பதில் ஒரு சில மிக முக்கியமான அடிப்படை சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்தில் அந்த நேச்சர் ஆஃப் ப்ரேயர், எங்கே ஜெபம் துவங்கினுச்சுன்றதை நாம் பார்க்க போகிறோம். நாம் பல சமயங்களில் சில மிக முக்கியமான கேள்விகளை நாம் வைத்திருக்கிறோம். ஒரு ரொம்ப வேல்யூபிள் கொஸ்டினை வச்சுருக்கிறோம். பாருங்கள், ஜெபம் பண்ணால் கர்த்தர் செய்வார், பதில் கிடைக்கும், இப்படியெல்லாம் இருக்குது இல்லை? அப்போ இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி, நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? அப்போது கர்த்தருக்கு நான் ஜெபம் பண்ண தான் தெரியுமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்வி வருது. நான் ஜெபம் பண்ண தான் கர்த்தருக்கு என் தேவை தெரியுமா, என் சூழ்நிலை தெரியுமா? அவர் அவ்வளவு குறைந்த அறிவுள்ளவராக தான் இருக்கிறாரா? என்னை பார்த்தாலே தெரியாதா? என் பிரச்சனை அவருக்கு தெரியாதா? எனக்கு அவர் உதவி செய்ய மாட்டாரா? நம்ம என்னென்ன கேள்வி வச்சுருக்கிறோம்? தேவனுக்கு எல்லாமே தெரியுமே, அப்போ என் பிரச்சனை அவருக்கு தெரியாதா? நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுமா? அவருக்கு எல்லாம் தெரியும். அவரே எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அவருடைய கண்ட்ரோலை மீறி எதுவுமே நடக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் அவர் முன்கூட்டியே அறிஞ்சிருக்கிறாரு. எல்லாமே அவருக்கு முன்கூட்டியே தெரியும். அப்படின்னா எதுவும் மாறாமல் இருக்குது. நான் ஜெபம் பண்ணாதான் மாறணும் அப்படின்ற கட்டாயத்துக்குள்ள அது இருக்குது. அப்படின்ற சில வேல்யூபிள் கொஸ்டின்ஸ், மதிப்பு மிக்க சில கேள்விகள் நமக்குள்ள இருக்குது. இன்னும் சொல்ல போனா, அவர் ஒரு பக்கம் எல்லாத்தையும் அறிஞ்சவராக இருக்கிறாரு, எல்லாத்தையும் செய்கிறவராக இருக்கிறாரு, கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு, கடவுள் அவர் இருக்கிறாரு. அவருக்கு நான் ஜெபம் பண்ணி தான் தெரியப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அப்படியே நான் ஜெபம் பண்ணி சொன்னா கூட என் வாழ்க்கையில பதில் கிடைக்கிற மாதிரி தெரிய மாட்டேன்து.
என்ன நடக்குதுன்னு தெரியல. நானும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், அவரும் நாலேஜபிளாக இருக்கிறாரு, ஆனால் என்ன பதில் வரலையேன்ற ஒரு கேப் இருந்துக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் ஒரு கேப் இருந்துக்கிட்டே இருக்குது. பதிலே வர மாட்டேங்குது, கிடைக்கவே மாட்டேங்குது, நடக்கிற மாதிரி தெரியல, அடுத்து என்ன நடக்கணும்னு தெரியல, நான் அதில் வெற்றி பெறுவனான்னு தெரியல, ஜெயம் பெறுவனான்னு தெரியல, முன்னேறுவனான்னு தெரியல, அது வாய்க்குமான்னு எனக்கு தெரியல. அப்போ பாருங்க, ஜெபம் பண்ணியும் எனக்கு பிரயோஜனம் இருக்கிற மாதிரி தெரியலன்ற சில கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையை நம்பிக்கை இழக்க வைக்கிறது, நம்பிக்கை இழக்க வைக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட சமயத்துல தான் 2 காரியம் ரொம்ப அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியமா இருக்குது. என்ன, இதன் மத்தியில தான் நாம ஜெபிக்க வேண்டியதனுடைய நோக்கம் என்னன்றது அறிய வேணும். அது மட்டும் இல்ல, அவருடைய குணாதிசயத்தினுடைய அசல் தன்மை அறிய வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரால முடியும்? எத்தனை பேர் நம்புறீங்க முடியும்? சூழ்நிலை மாற்ற முடியுமா? நிச்சயமா முடியும். அவர் அன்புள்ளவரா? நிச்சயமா அன்புள்ளவர். அவர் மன்னிக்கிறவரா? நிச்சயம் மன்னிக்கிறவர். என் தேவையை சந்திப்பாரா? ஏற்றத்தாழ்வு இல்லாம, எந்த வித்தியாசமும் பார்க்காம என் தேவையை சந்திப்பார். நம்புறீங்களா? ஆமா, நிச்சயமா நம்புறேன். அப்போ நாம நம்பிக்கை எதன் மேல வைக்கிறோம்? அவருடைய குணாதிசயத்தின் மேல வைக்கிறோம், அவருடைய அசல் தன்மையின் மேல வைக்கிறோம், அவர் யார் என்பதன் மேல வைக்கிறோம். அவர் நல்லவரா இருக்கிறனால தான் நான் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்றேன், அவர் கொடுக்கிறவரா இருக்கிறனால தான் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்றேன், அவர் என் ஜெபத்தை கேட்பாரு, என் பிரச்சனை இருந்து என்னை விடுதலையாக்குவார்ன்ற ஒரு ஆழமான கன்விக்ஷன் எனக்குள்ள இருக்கிறனால தான் நான் அவர்கிட்ட போய் கேட்கிறேன். எனக்கு அவர் தரமாட்டாரு, அவர் கொடுக்க மாட்டாரு, அவர் மோசமான ஆள்னா நான் ஏன் போய் கேட்க போறேன்? இல்லையா? அப்ப நான் கேட்கிறேன், ஜெபிக்கிறேன், நான் அவர்கிட்ட வர்றேன்னு சொல்லும் போதே நாம் எல்லாரும் என்னத்தை காண்பிக்கிறோம்? அவர் மிகவும் நல்லவர் என்பதை காண்பிக்கிறோம். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதனால நான் அவர்கிட்ட வந்திருக்கிறேன். சொல்லுங்க, கையை வேறு சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே, நீர் நல்லவர்ன்றதுனால நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே, நீர் நல்லவர்ன்றதுனால தான் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். நீர் என் ஜெபத்தை கேட்கிறவர்ன்றதுனால தான் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த கோயில் நல்ல கோயில்ன்றதுனால நான் வரல, நான் கர்த்தர் நல்லவர்ன்றதுனால வந்திருக்கிறேன். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. கோயிலை பார்த்து வரல, ஆளை பார்த்து வரல, நான் கர்த்தரை பார்த்து வந்திருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் நல்லவர், என்னை அழைச்சவர் நல்லவர், என்னை வேறு பிரித்தவர் நல்லவர், என் மேல அபிஷேகத்தை வைத்தவர் நல்லவர். அதனால தான் நான் அவரை நோக்கி வந்திருக்கிறேன். அப்ப நீங்க எல்லாரும், நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்துல வந்தது என்னத்தை காமிக்குது? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறவர், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கிறவர், ஆண்டவர் எனக்காக நிற்கிறவர், என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன்றதை நாம இதன் மூலமா ரிஃப்ளெக்ட் பண்றோம். அவருடைய அசல் குணாதிசயத்தின் மேலே, தன்மையின் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அதனாலதான் வந்திருக்கிறோம். இதுல அசையக்கூடாது, இதுல ஆடக்கூடாது, இதுல நம்ம என்ன செய்யக்கூடாது? ஸ்டேபிளா நிக்கணும், இதுல உறுதியா நிக்கணும். இதுல நாம இடதுபுறம் வலதுபுறம் சாயக்கூடாது. 1000 பிரச்சனை வரலாம், 1000 சூழ்நிலை வரலாம், 1000 நெருக்கடிகள் வரலாம். கர்த்தரே கைவிட்டது போல நீங்க உணரலாம், கர்த்தரே விட்டுட்டது போல உணரலாம். ஐயோ, ஒரு பெரிய நோக்கத்தோடு ஆரம்பிச்சு ஒரு பெரிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒண்ணுமே இல்லையே, யாருமே இல்லையே, கூட ஒருத்தருமே இல்லையே. பாருங்க, இந்த மாதிரிலாம் அனுபவிச்சா அழுகதான் வரும். எல்லாம் நிறைய அப்படியே நின்றுகிட்டே இருப்பாங்க, கூடயே இருப்பாங்க. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது அவங்களாம் கூட இருப்பாங்க நினைப்போம். கடைசியில் பார்த்தா தனி முகமாக நிறுத்தி விட்டு போயிடுவாங்க. அப்போ அப்படியெல்லாம் பார்க்கும்போது சலனப்படக்கூடாது, அசையக்கூடாது, ஆடக்கூடாது, கொஞ்சம் கூட மனம் தளரக்கூடாது. இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உறுதியாக நிற்கணும், உறுதியாக நிற்கணும். அப்பதான் நம்முடைய அந்த அஸ்திபாரத்தை அந்த 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 சோர்ஸின் மேல வைக்க வேண்டும். கர்த்தர் ஆதாரம், இந்த மனுஷன் ஆதாரம் இல்லை, என் பணம், அந்த பணம் என் ஆதாரம் இல்லை, இது என் ஆதாரம் இல்லை, இதெல்லாம் வரும் போகுன்றதை காமிக்குது. கர்த்தர் என்னுடைய ஆதாரமா இருக்கிறார், என்னை அழைத்தவருடைய ஆதாரமா இருக்கிறார். கையை தட்டி சொல்லுங்க, என் மேல அபிஷேகத்தை வச்சவர் ஆதாரமா இருக்கிறார். சில சமயங்கள் யாருமே புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம். போன வாரம் சொன்னல, யாருமே புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம். புரிஞ்சா தானே நம்ம ஒரு காரியத்துல இறங்கி செய்வோம். நான் சொல்றேன், புரிஞ்சிக்கவே முடியாத காரியங்கள் நம்மளை சுற்றி நடக்கலாம். என்னை யாருமே புரிஞ்சுக்கல, என் சூழ்நிலை யாருமே புரிஞ்சுக்கலையான் இருக்கலாம். நான் சொல்றேன், உங்களை புரிந்த அறிந்த ஒரு தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்ன்றத நிச்சயமாய் நம்புங்க, நிச்சயமாய் நம்புங்க. அந்த ஸ்ட்ராங் உங்களுக்கு இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஆமென். அப்போ இந்த தேவன் யார்? நான் ஜெபம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறாரு. நான் ஜெபம் பண்ணாத செய்வன்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த தேவன் யார்? இவருடைய அசல் குணாதிசயம் என்ன? ஒரு சில காரியங்களை கடகட நான் சொல்ல விரும்புறேன். ஒன்று, தேவன் யார்? நாம ஜெபிக்கிறதுக்கான நோக்கமே எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்றது நல்லா கவனிங்க. நாம எதுக்கு ஜெபிக்கணும், ஏன் ஜெபிக்கணும், ஜெபிக்க வேண்டியவருடைய நோக்கம் என்ன அப்படின்றதனுடைய சில காரணங்களை கவனிப்போம். ஒன்று, கடவுள் யாருன்னு பார்ப்போம். கடவுள் யார்? அவர் நோக்கம் உள்ள தேவன். அவர் யாரு? நோக்கம் உள்ள தேவன். அவர் பொழுதுபோக்கின் தேவன் அல்ல. நல்லா கவனிங்க. அவர் பொழுதுபோக்கின் தேவன் அல்ல, அவர் நோக்கம் உள்ள தேவன். அவருடைய நோக்கம் டெம்பரவரி கிடையாது, பெர்மனன்டான நோக்கம். தேவன் ஒரு காரியத்தை இனிஷியேட் பண்றாருன்னா அது டெம்பரவரி கிடையாது, அது பெர்மனன்டான நோக்கம். அவர் ஒரு காரியத்தை இனிஷியேட் பண்ணும்போது அதை வைத்து அவர் டைம் பாஸ் பண்ணல, அதை வைத்து அவர் பொழுது போக்கவில்லை, அதை ரொம்ப சின்சியரா பார்க்கிறார். நல்லா கவனிங்க. எப்படி பார்க்கிறாரு? சின்சியரா பார்க்கிறார். தலையில கை சொல்லுங்க. என் வாழ்க்கைய தேவன் ரொம்ப சின்சியரா பார்க்கிறார். நல்லா சொல்லுங்க. எப்படி பார்க்கிறாருங்க? நாம் அங்கதான் மிஸ் பண்றோம். நாம மிஸ் பண்ற இடம் என்ன தெரியுமா? நம்முடைய லைஃபை குறித்து நாம ரொம்ப பெருசா சின்சியரா இல்லை, பிள்ளைகளை குறித்து ரொம்ப சின்சியரா இல்லை. நாம இந்த பூமியில என்டர்டெயின் பண்றோமே ஒழிய ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா வேலை செய்யல. பர்பஸ்ஃபுல்லா வேலை செய்யல. நாம ஒரு ஜாக்கிரதையற்றவர்களாக ரொம்ப சீரியஸா இல்ல, வாழ்க்கையில ரொம்ப சீரியஸா இல்ல, எப்படியோ போற மாதிரி இருக்குது. ஆனா கடவுள் அப்படிப்பட்டவர் கிடையாது. கடவுள் ரொம்ப நோக்கம் உள்ள தேவன். கடவுள்கிட்ட நாம எங்க பிள்ளைகள்கிட்ட விளையாடுற மாதிரி, நாம எங்க மற்றவர்கள்ட்ட விளையாடுற மாதிரி கடவுள்கிட்ட விளையாட முடியாது. இன்னைக்கு பல சமயங்கள்ல நம்ம சிக்கல்ல சூழ்நிலைகளை மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நாம சின்சியரா இல்லாததான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பர்பஸ்ஃபுல்லா இல்லாததான், நோக்கம் உள்ளவர்களாய் நாம் இல்லாதனாலதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய சிக்கல்கள்ல மாட்டிக்கொண்டிருக்கிறோம். தேவன் பொழுதுபோக்கின் தேவன் அல்ல, தேவன் நோக்கத்தின் தேவன். ஒரு சில வசனங்களை வாசிங்க. ஏசாயா 14 24 வசனம் டக்குன்னு வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 14:24. ஏசாயா 14:24 கடகடன் நீங்க ஒரு சில வசனங்களை வாசிங்க. நல்ல ஆர்வம் ஆசையா கவனிங்க. இன்னைக்கு ஒரு சில கேள்விகளுக்கான பதிலை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. 14:24 நான் நினைத்திருக்கிறபடியே இந்த மாதிரி சின்சியரா பேசுறாரு பாருங்க. தேவன் சொல்றாரு நான் நினைச்சிருக்கிற மாதிரி தான் நடக்கும். அந்த மாதிரி பர்பஸ்ஃபுல் காட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். சொல்லுங்க, நடக்கும். எப்படி நடக்குமா? யார் நினைச்சிருக்கிற மாதிரி? என் வாழ்க்கையில நடந்தே தீரும். என்ன நடந்தே தீரும்? அவர் என்ன நினைச்சிருக்கிறாரோ அது நடந்தே தீரும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? என்ன பர்பஸ்ஃபுல்லான காட் பாருங்க. நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஸ்ட்ராங்கா சொல்றாரு. நான் நினைச்சிருக்கிறது தான் நடக்கும், நான் நிர்ணயித்திருக்கிறது தான் நடக்கும். தலையில கை வச்சோம். என் வாழ்க்கையில கர்த்தர் நினைச்சிருக்கதான் நடக்கும், வேற எதுவுமே நடக்காது. வேற எதுவுமே நடக்காது. இதுல உறுதியா இருக்கணும். கர்த்தர் வாழ்க்கையில என்னத்தை நினைக்கிறாரு? தோல்வியை நினைக்கிறாரா? இல்ல. அழிவு நினைக்கிறாரா? இல்ல. ஆபத்தை நினைக்கிறாரா? இல்ல. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நிறைய பேர் அழிஞ்சு போறாங்களே, நிறைய பேர் ஆபத்துல மாட்டிக்கிறாங்களே. நான் சொல்றேன், அதெல்லாம் அவங்க நினைச்சது, அதெல்லாம் அவங்க நினைச்சது, அவங்க எதிர்பார்த்தது, அதெல்லாம் அவங்க போய் மாட்டிக்கிட்டது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை குறித்து நினைத்திருக்கிற காரியம் எரேமியா 29:11 சொல்லுது. வாசிங்க. எரேமியா 29:11. அவர் நம்மளை குறித்து என்ன நினைச்சிருக்கிறாருன்னு சொல்றாரு பாருங்க. 29:11 எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நல்ல முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் கர்த்தர் என்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல. எப்படிப்பட்ட நினைவுகள்? சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், நன்மைக்கு ஏதுவான நினைவுகள்.
ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சக்சஸ்ஃபுல்லான நினைவுகள், வெற்றிகரமான நினைவுகள். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன குறித்து கர்த்தர் வச்சிருக்க நினைவுகள் வெற்றிகரமான நினைவுகள். அப்ப இதுல நம்பிக்கை வைக்கணும், இதுல கனெக்ட் ஆகணும். நான் தோல்வி அடைய மாட்டேன், என் பொருளை நான் இழக்க மாட்டேன், என் ஆசீர்வாதத்தை நான் இழக்க மாட்டேன், என்னுடைய வெற்றியை நான் இழக்க மாட்டேன், என்னுடைய அழைப்பு அபிஷேகத்தை நான் இழக்க மாட்டேன். கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு தந்த பொருள். அப்ப பாருங்க, ஜெபத்துக்கு முன்னால் நாம அறிஞ்சுக்கணும், கடவுள் பர்பஸ்ஃபுல்லான கடவுள், நோக்கமுள்ள தேவன். கடவுள் பொழுதுபோக்கான தேவன் கிடையாது. கடவுள் நினைச்சிருக்கிற காரியம் தான் எனக்கு நடக்கும், கடவுள் நினைச்சிருக்கிற ஆசீர்வாதம் தான் எனக்கு கிடைக்கும், தோல்வி வராது, வெற்றி தான் பெறுவேன். இந்த வெளிப்பாட்டின் மேல நம்முடைய இருதயம் ஸ்ட்ராங் ஆகணும். கவலைப்படக்கூடாது, கண்ணீர் வடிக்கக்கூடாது, அவசரப்படக்கூடாது. நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நமக்கு பிரச்சனையே நாளைக்கு என்ன நடக்க போதோ அப்படின்றதான் பிரச்சனை. நாளைக்கு என்ன நடக்கும் பிரதர், நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியல, அது அழிஞ்சு போகுமோ, ஒழிஞ்சு போகுமோ, கைவிடப்படுமோ, நடக்குமோ நடக்காதோ. ஒரே வார்த்தையில் ஆண்டு சொல்லிட்டாரு, நாளை குறித்து கவலைப்படாது. எப்படி சொல்றாரு? நாளை குறித்து கவலைப்படாது. சொல்ல, கவலைப்படாதீங்க, சத்தமா சொல்ல, கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படாதீங்க? ஏன்னா நோக்கத்தின் தேவன் ஒருத்தர் இருக்கிறார். சங்கீதம் 33:1-11 வாசிங்க. சங்கீதம் 33:11 கடகடன் எடுத்து வாசிங்க. 33:11 கர்த்தருடைய ஆலோசனை டெம்பரரி கிடையாது, பெர்மனன்ட், நித்திய காலமாகவும் இருதயத்தின் நினைவுகள். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறையாகவும் நிற்கும். தலைமுறை மறந்திருக்கலாம், நீங்களே மறந்திருக்கலாம். கர்த்தர் சொன்னது வாக்குத்தத்தம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், தீர்க்க தரிசனம் நீங்களே மறந்திருக்கலாம், உங்க அப்பா அம்மா மறந்திருக்கலாம். ஹலோ, நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் பெற்றோருக்கு, உங்கள் சந்ததிகளுக்கு, உங்கள் வம்சத்திற்கு கொடுத்த ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக தான் இன்னைக்கு நீங்க எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆமென். அதுக்கு நீங்க தகுதி இல்லையான்றதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஆபிரகாம்கிட்ட எக்ஸாம்பிளுக்கு ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, ஆபிரகாமே, நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அந்த குமாரனை ஆசீர்வதிப்பேன், அந்த குமாரனுக்குள்ள நான் ஒரு பெரிய ரட்சகரை உருவாக்குவேன்னு கர்த்தர் சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. ஆபிரகாம் அதுக்கு தகுதி இல்லாதவனா இருந்தான். கர்த்தர் ஈசாக்க கொடுத்தாரு, ஈசாக்கு அதுக்கு தகுதி இல்லாதவனா இருந்தான். ஆனாலும் கர்த்தர் ஈசாக்கிட்ட சொன்னாரு, நான் ஓன் தேவன் இல்லப்பா, நான் ஆபிரகாமின் தேவன் சொன்னாரு. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னா, உங்க கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறாருன்னா, உங்களுக்கு எனக்கு ஒரு கனவை கொடுத்து கர்த்தர் வழி நடத்துறாருன்னு சொன்னா, கர்த்தர் மோசேயின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களை அழைச்சிட்டு வராரு எகிப்து தேசத்துல இருந்து. அதுல கர்த்தர் மோசேக்கு அப்புறம் யோசுவா எழுப்புறாரு, காலேப் எழுப்புறாரு, அப்புறம் பின்வரும் சந்ததிகள்ல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்புன்னு எழுப்புறாரு. யாத்திரை புத்தகத்துக்கு வரும்பொழுது யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வந்தான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். கர்த்தர் வாக்கு தத்தத்தை மறப்பதில்லை, கர்த்தர் சத்தியம் பண்ணி கொடுத்ததை மறப்பதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் பொய்யர் அல்ல, கர்த்தர் மனமான மனுபுத்திரன் அல்ல. உங்க இருதயத்தை இதுல ஸ்ட்ராங் பண்ணணும், இதுல கன்விக்ட் ஆகணும். கர்த்தரை நம்பினவன் அசையாதிருக்கிற கண்மலை போல உறுதியாய் நிற்பான். அதுல நிக்கணுங்க. நீங்க ஜபத்துக்கு முன்னால அவர் நோக்கத்தின் தேவன், அவர் மாறாத தேவன், சொன்ன வார்த்தையில உண்மையின் தேவன். அவர் எனக்கு ஒண்ணு சொல்லி இருக்கிறார்னா என் மேல நல்ல அபிப்பிராயம் உள்ளவராக இருக்கிறார், நான் வெற்றி பெற விரும்புகிறார், நான் உயரணும்னு விரும்புகிறார், நான் தோல்வி அடைய மாட்டேன், என் பொருளை நான் இழக்க மாட்டேன், எனக்கான ஆசீர்வாதம் வரும், நான் தலை குனிய மாட்டேன். ஐயா உயர் சொல்றீங்களா? இதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா இதுதான் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை. கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை இப்படி இல்லைன்னா உங்க ஜபம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்முடைய ஜபமே வேற மாறும். ஆண்டவரே நடக்குமா நடக்காதா, அவருடைய குணாதிசயத்தின் மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்போம், அவருடைய கேரக்டர் மேலேயே நம்ம பெரிய சந்தேகத்தை வச்சுக்கிட்டு இருப்போம். ஆமென். பாருங்க, அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, மனுஷியை உண்டாக்கும் போதே நோக்கத்தின் நிறைவேறுதலுக்காக படைத்தார். அவர் நோக்கத்தின் தேவன். ஆனா இந்த பூமியிலே அவர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்றால் போல கர்த்தர் உங்களை என்னை படைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது டெம்பரரி கிடையாது, பெர்மனன்ட். வானம் பூமி ஒளிஞ்சு போலாம், அவருடைய வார்த்தையின் நோக்கங்கள் ஒளிந்து போவதே கிடையாது. அப்போ நீங்கள் நான் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் தேவன் நோக்கத்தின் தேவன், இதை புரிஞ்சுக்கணும். பொழுதுபோக்கின் தேவன் கிடையாது. நீங்கள் நான் பொழுதுபோக்காக வாழ இந்த பூமிக்கு வரல, ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற நாம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். இது கடவுளுடைய நோக்கம். எல்லாம் நான் வாழ்வது கடவுளுடைய நோக்கம்.
உங்களுக்கு அதை கொடுப்பது கடவுளுடைய நோக்கம். உங்கள் மூலமா அதை செய்வது கடவுளுடைய நோக்கம். உங்களுக்கு ஒரு கனவை கொடுத்து, உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, உங்களுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்து, உங்கள் கையில பணத்தை கொடுத்து, உங்களுக்கு மனுஷ தயவுகளை கொடுத்து உங்களை நடத்துவது கடவுளுடைய நோக்கம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இரண்டாவது, கடவுள் மனுஷனை எப்படி இப்படி படைச்சாரு? ஏன்னா அவருடைய கேரக்டரை இந்த உலகத்திற்கு நாம் ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு தான் அப்படி படைச்சாரு. இதை நாம அறிஞ்சுக்கணும். ஜெபமணி பரல சார் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. இதை சொல்றதுக்கு முன்னால நீங்க இன்னொன்னு அறிஞ்சுக்கணும். என்ன, கடவுள் என்னையே எப்படி படைச்சிருக்கிறாரு? எப்படி படைச்சாராம்? ஆதியாகமம் 1:26 சொல்லுது, நாம் அவர் சாயல் அவர் ரூபத்தில் படைக்கப்பட்டிருக்கோம். சொல்ல, அவரை போல இருக்கிறேன். சொல்லுங்க, நான் அவரை போல இருக்கிறேன். நாம் அவர் சாயல் அவர் ரூபத்தில் இருக்கிறோம்னா கடவுள் நம்மளை படைக்கும் போது அவரை போல படைச்சிருக்கிறாரு. ஏன் அவரை போல படைச்சிருக்கிறாருன்னா, இந்த உலகத்துல தேவன் வாழ போறது இல்லை, இந்த உலகத்துல நாம தான் வாழ போறோம். தேவன் பரலோகத்தில் விட்டிருக்கிறார். அப்ப இந்த உலகத்தை தேவன் படைத்து இந்த உலகத்துல அவர் சாயல் அவர் ரூபத்துல நம்மளை விட்டிருக்காருன்னா, எதுக்கு விட்டிருக்கிறாருன்னா, அவருடைய நேச்சர், இயற்கை குணாதிசயத்தை நாம் இந்த உலகத்துக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும்படியாகவே கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மளை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் அவரை ரிஃப்ளெக்ட் பண்ண சொல்லுங்க, நான் அவரை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காக இந்த பூமியிலே இருக்கிறேன். நான் என்ன ரிஃப்ளெக்ட் பண்றக்கா இல்லை, நான் அவரை ரிஃப்ளெக்ட் பண்றேன். நான் அன்பு காட்டும் போது, நான் இரக்கம் காட்டும் போது, நான் மன்னிக்கும் போது, நான் ஒரு காரியத்தை செய்யும் போது, நான் நடக்கும் போது, உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, நான் பேசும்போது, என் வாழ்க்கை மூலமாக நான் அவரை ரிஃப்ளெக்ட் பண்றேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவரை ரிஃப்ளெக்ட் பண்ண என்ன வேணும்? ஒரே காரியம் வேணும். என்னன்னா, அவரோடு உள்ள ஐக்கியம், அவரோட உறவு ரொம்ப அவசியமா இருக்குது. அவரோடு உள்ள உறவு இல்லைன்னா உங்களால அவரை போலவே வெளிப்பட முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. யாரு கூட சேர்றீங்களோ அப்படிதானே மாறுவோம். ஆமென் இல்லையா? நாம் தேவனோடு அதிக நேரங்களை செலவழிக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவில் அதிக நேரத்தை செலவழி. தேவன் யார்? அவர் வெறும் கடவுள் கிடையாது. அவர் என்னுடைய தகப்பன், அவருடைய தாய், அவருடைய என்னுடைய குடும்பத்தின் ஒரு மூதாதையர். தேவன் என் மேல் அக்கறை உள்ளவர், என் மேல் ஆசை உள்ளவர், விருப்பம் உள்ளவர். என்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தின் மேல் அவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். என் தகப்பன் அவர். உங்க அப்பா கிட்ட போய் நீங்க ஜெபம் பண்ணணுன்றது ரெண்டாவது தாங்க. பைபிள் சொல்லு, உங்க அப்பாவுக்கு வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார்னு சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. இதை கரெக்ட் பண்ணா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதை கரெக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். நீங்க அவசரப்பட தேவையில்லை. பக்கத்துக்கு எப்படி சொல்லுங்க, அவசரப்படாதீங்க. சத்தமா சொல்லுங்க, அவசரப்படாதீங்க. பக்கத்துக்கு எப்படி சொல்லுங்க, அவசரப்படாதீங்க. நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு அவசரம், நிறைய பேருக்கு ஒரு பொருளை வாங்க அவசரம், நிறைய பேருக்கு எனக்கு அது இன்னும் வரல. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அது எந்த இடத்துல எந்த நேரத்தில் கிடைக்கணும்ன்றதை அவர் அறிந்திருக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க அவசரப்பட்டு தான் மாட்டிக்கிறீங்க, அவசரப்பட்டு தான் விழுந்துறீங்க, அவசரப்பட்டு தான் நீங்க அகால பாதாளத்தில் விழுந்து எழுத முடியாம கிடக்குறீங்க. அவசரப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தேவை என்பதை எங்க அப்பா அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் எனக்கு எப்ப கார் கொடுக்கணும் தெரியும், எப்ப எனக்கு பணத்தை கொடுக்கணும் தெரியும், எப்ப எனக்கு வீட்டை கொடுக்கணும் தெரியும், எப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தெரியும். அவசரப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவே பொண்ணு பார்க்கட்டும், அப்பாவே மாப்பிள்ளை பார்க்கட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நீங்களே தேடாதீங்க, மாட்டிக்காதீங்க. நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. அதனுடைய விளைவு இப்ப தெரியாது. வாழ்க்கையில அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு அதான்றத பின்னாட்களை உணர்வாங்க. வேதம் சொல்லுகிறது, ஆதாமை கர்த்தர் உண்டாக்கி அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஆதாம் உணரல, தேவன் உணர்ந்தார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் அப்பா உணர்ந்தார். ஒரு பெற்றோருக்கு கீழ்ப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு சரியான பிள்ளைகளாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். ஆமென். ஏங்க, ஊர் உலகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், கூட இருக்கிறவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது இல்லை. ஆண்டவர் சில காரியங்களுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டாரு. ஆண்டவர் சில ஜபங்களை கேட்க மாட்டாரு. ஆண்டவர் சில காரியங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாரு. கர்த்தர் உங்களை மாட்டிக்க விட மாட்டார். ஏன்னா உங்க மேல அன்பா இருக்கிறார், உங்க மேல அக்கறையா இருக்கிறார். தேவன் ஒரு நோக்கத்தோடு இருக்கிறார். அந்த நோக்கத்தின் நிறைவேறுதலுக்காக தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அதுக்கு பதிலாக நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி எங்கேயாவது போய் மாட்டிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கர்த்தர் அதற்கு கூட இருக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிறீங்களா? ஆமென். போய் மாட்டிக்கூடாது. ஆண்டவர் ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி கர்த்தர் ஏவாளை உண்டாக்கி கொண்டு வந்தார். உங்களுக்கான ஒரு நபரை தேவன் உண்டாக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
உண்டாக்க வேண்டும், உண்டாக்கி கொண்டு வரணும். ஏன்னா நீங்க யாருன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். சொல்லுங்க, நான் யாருன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். சொல்லுங்க, நான் யாரும் ஆண்டவருக்கு தான் தெரியும். எனக்கு யாரை கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். நீங்க அவசரப்படக்கூடாது. எனக்கு யாருக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியல, நீங்கள் அவசரப்படக்கூடாது. வெரி சீரியஸ் திங். வாழ்க்கையை பொழுதுபோக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஏன்னா அவர் பொழுதுபோக்கான அவர் கிடையாது. என்டர்டெயின் பண்றதுக்காக கர்த்தர் உங்களை உண்டாக்கல. டைம் வேஸ்ட் ஆகுது ஒரு ஆளை உண்டாக்குவோன்னு சொல்லி கர்த்தர் உங்களை உண்டாக்கல. கர்த்தர் நம்மளை உண்டாக்கும் போது ஒரு நோக்கத்தோடு உண்டாயிருக்கிறார். என் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குது. சரி, இந்த பூமிக்கு வரணும்னு கர்த்தர் தான் விரும்பினார். என் வாழ்க்கையினுடைய நோக்கம் அவர் கையில் தான் இருக்குது. என்னை வாழ வைக்கணும்னு அவர் தான் விரும்புகிறார். எனக்கு ஒரு திருமணம் வேணும்னு அவர் தான் விரும்புகிறார். எனக்கு சந்ததியை கொடுக்கணும் அவர் தான் விரும்புகிறார். எனக்கு ஊழியத்தை கொடுக்கணும்னு அவர் தான் விரும்புகிறார். எனக்கு கனவுகளையும் தரிசனங்களையும் கொடுக்கணும் அவர் தான் விரும்புகிறார். சரி, நான் வாழ்கிற வாழ்க்கை என் வாழ்க்கை இல்லை, என்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்த தேவனுடைய வாழ்க்கை. கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவனுடைய வாழ்க்கை, தேவனுடைய வாழ்க்கை. அப்ப இது எனக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி உதவி செய்ய போறாருன்னு தெரியாது. நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குது தெரியாது எனக்கு. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். என் வசனம் இவ்வளவு சொல்லி புரியுதோ இல்லையா? இது புரிஞ்சிடும். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். சொல்லுங்க, என்ன பூமிக்கு தந்தவர் என்னை வாழ வைப்பார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன் உறக்க. ஓ ராபா சபா லாபா ராபா லாபா ராபா. பூமிக்கு கொண்டு வந்தவர் என்னை வாழ வைப்பார். 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னால, கொஞ்ச நாளைக்கு முன்னால, இங்க ஊழியத்துக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னால, ஊழியமே இல்லாமல் போக பண்ணிடுவேன் அப்படின்னு ஒருத்தர், ஊழியமே இல்லாமல் போக பண்ணிடுவேன் அப்படின்னு எல்லாம் நம்ம பேனர்லாம் போட்டு எரிக்கிறார். கர்த்தர் சொன்னார், உன்னை அழைச்சவன் அவன் கிடையாதுடா, உன்னை அழைச்சவன் நான். ஆமென். உன்னை அழைத்தவர் நான். யார் இருக்கிறாங்க இல்லைன்றதெல்லாம் மேட்டர் இல்லை. வரும். இவ்வளவு தூரம் நடத்தி வந்தவர் இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். இப்போ நான் சொல்றேன், நோக்கம் நம்முடைய வாழ்க்கையினுடைய பின்புலமாக இருக்கிறது. அதுதான் நம்மளை இயக்குகிறது. சீரியஸா சின்சியரா வாழ ஆரம்பிச்சிங்கன்னா போதும். கொஞ்சம் கர்த்தருக்கு தெரியும், நம்ம பலகீனம்லாம் தெரியும். நம்ம கொஞ்சம் சீரியஸா அவரோட கோஆபரேட் பண்ணா போதும். அப்ப ஃபர்ஸ்ட் நோக்கம் உள்ள தேவன். ரெண்டாவது என்னது? அவரை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு தான் நாம இந்த பூமியில இருக்கிறோம். சொல்லுங்க, அவரை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காக இந்த பூமியில நான் இருக்கேன். அவரை ரிஃப்ளெக்ட் பண்றதுன்னா த்ரூ அவர் கேரக்டர். நம்ம கேரக்டர் இல்ல, அவர் நமக்குள்ள தந்த நாசியும் சுவாசத்தின் கேரக்டர். அவரை நான் இந்த பூமியில ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு தான் அவர் சாயல், அவர் ரூபத்துல படைக்கப்பட்டிருக்கிறேன். நான் எங்க அப்பா அம்மா சாயல் அல்ல. யார் மாதிரி இருக்கிறேன்? ஆண்டவருடைய சாயல், ஆண்டவருடைய ரூபத்தில் இருக்கிறேன். ஏன் அப்படி நான் படைக்கப்பட்டிருக்கிறேன்? ஏன்னு சொன்னா, அவர் இந்த பூமியில இல்ல, அவர் இருக்கிற இடத்துல என்ன கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, நான் இந்த பூமியில அவரை போலவே இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். செகண்ட், மூணாவது என்ன? இந்த பூமியில நான் இருக்கிறேன், பரலோகத்தில் அவர் இருக்கிறாரு. அப்படின்னா ரொம்ப தூரம், ரொம்ப தூரமா இல்லையா? ரொம்ப தூரம். எங்க அக்கா இருக்காங்க, அக்கா ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, நான் இங்க இருக்கிறேன். இப்போ அவங்க இங்க ஒரு வேலைக்கு வச்சிருக்கிறாங்க. அப்போ இங்க என்ன அவங்க வச்ச வேலை நிறைவேறணும்னு சொன்னா என்ன வேணும்? என்ன வேணும்? அவங்களோட எனக்கு சரியான ஐக்கியம், உறவு வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? கம்யூனிகேஷன் மிஸ் ஆகவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை ஏன் ஜெபம்ன்ற அளவுக்கு போகுது? ஏன்னா இதுதான் மிஸ் ஆயிடுச்சு. நோக்கத்தை மறந்தாச்சு, அவரை ரிஃப்ளெக்ட் பண்றத மறந்தாச்சு. அவரோட ஐக்கியம், அந்த கம்யூனிகேஷன், அந்த ரிலேஷன்ஷிப் மிஸ் ஆகும் போது நாம தரிகட்டு வாழ ஆரம்பிக்கிறோம். நோக்கத்தை இழந்து வாழ ஆரம்பிக்கிறோம். எங்கேயோ போகிறோம். அவர் போட்ட ரூட்டை கரெக்ஷன் பண்றோம். நம்ம ஆண்டவர் சொன்னாரு, போன 2 வாரத்துக்கு முன்னால சொன்னாரு, ஏன் வெற்றி காலதாமதமாகிறது? நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில தேவன் வகுத்த பாதைகளை கரெக்ஷன் பண்றாங்கல்ல, கரெக்ஷன் பண்றாங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் கொஞ்சம் இப்படி சுத்தி வரேன். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் 11 நாள்ல கானானுக்கு போக வேண்டிய ஆட்கள் எத்தனை வருஷம் சுத்துறாங்க? 40 years, 40 வருஷம் சுத்துறாங்க. எத்தனை வருஷம்?
40 வருஷம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 11 நாள் இப்படி நேராக போனான் கானானுக்கு. ஆனால் ஆண்டவர் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே இந்த ரூட் இந்த இடம் வேண்டாம் ஆண்டவரே, நான் இப்படி சுற்றுறேன். இந்த இடத்த கரெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த இடம் வேண்டாம் ஆண்டவரே, இப்படி சுற்றுறேன். சுற்றி 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 நேர் வழியாக போக வேண்டிய ஆள் எத்தனை வருஷமாக போகிறாங்க? 40 வருஷமாக போகிறாங்க. கர்த்தர் சொன்ன கரெக்ஷன்ஸாக ஏற்படுத்துகிறாங்க. கர்த்தருடைய வழிகளை கரெக்ட் பண்ணாதீங்க, கர்த்தருடைய வழிகளை ஃபாலோ பண்ணுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யூ ஹேவ் டு ஃபாலோ, டோன்ட் கரெக்ட். அதை கரெக்ட் பண்ண முயற்சிக்காதீங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்போ ஃபாலோ பண்ணணும்னா அவரோட ரைட் ரிலேஷன்ஷிப் வேணும். 3வது அவரோட ஐக்கியம், அவரோட உறவு இல்லாமல் யூ cannot reflect God's image and likeness. அவர் சாயல், அவர் ரூபத்தை நீங்கள் அவரோட ஐக்கியத்தில் உறவுல இல்லாமல் நீங்கள் வெளிப்படுத்த முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சாயல் அவர் ரூபத்தில் இருக்கலாம். இல்லைங்க பாருங்க, எங்க அப்பா சாயல் எங்க அப்பா ரூபத்தில் நான் இருக்கலாம், ஆனா கேரக்டரை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நான் அவரோட ஐக்கியத்தில் உறவுல இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் பாருங்க, சில பிள்ளைகள் கெட்டு போகும்போது ஏன் அவங்க அப்பா பெத்த பிள்ளை மாதிரி இல்லையாடான்றாங்க, சொல்றாங்களா இல்லையா? ஏன்னா அவர் கேரக்டர் வேற மாதிரி இருக்கு, உன் கேரக்டர் வேற மாதிரி இருக்குது. அவர் வேற மாதிரி இருக்காரு, அவர் வேற மாதிரி பேசுறாரு, நீ வேற மாதிரி பேசுறிய. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை தான். அவர் நோக்கத்தின் தேவன், அவர் பொழுதுபோக்கின் தேவன் அல்ல. அவர் இந்த பூமியில ஏன் நம்மளை வச்சிருக்கிறாரு? அவர் சாயல் அவர் ரூபத்துல ஏன் வச்சிருக்கிறாரு? ஏன்னா அவருடைய கேரக்டர் ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காக வச்சிருக்கிறாரு. எப்படி கேரக்டர் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும்? அவரோட ஐக்கியத்துல உறவல் இருக்கும் போதுதான் அவருடைய கேரக்டர் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, அவருடைய கேரக்டரை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு அவரோட ஐக்கியத்தில் உறவுல இருந்தாதான் அது சாத்தியமாகும். நான் அவர் கேரக்டரை ரிஃப்ளெக்ட் பண்ணாதான் தேவ சாயல் தேவ ரூபத்தில் இருக்கிற இன்னொருத்தருக்கு என்ன பிடிக்கும். கர்த்தர் அப்படி வச்சிருக்கிறாரு. இல்லைங்க, நான் தப்பான காரியத்தை செஞ்சா கூட சிலருக்கு பிடிக்குது, அந்த கேரக்டர் வேற, அப்படிப்பட்ட ஆட்கள் வேற. தேவ சாயல் தேவ ரூபத்துக்கு உங்களை பிடிக்க வேண்டும் என்றால் தேவ சாயல் தேவ ரூபத்தினுடைய கேரக்டரை அவருடைய ஐக்கியத்தின் உறவின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஜபத்துக்கு இதுக்கு இவ்வளவு சம்பந்தம் இருக்குதா? ஆமா, இவ்வளவு சம்பந்தம் இருக்குது. சரி, நாலாவது என்னன்னா, இந்த பூமியில அவர் கேரக்டரை நான் வெளிப்படுத்தும் போது என்ன நடக்குதுன்னா, நான் இந்த பூமியில போற எல்லா இடங்களுக்கும் அந்த நோக்கத்தை சுமந்து செல்லுகிற வாகனமாக நான் இருக்கேன். அவருடைய நோக்கத்தை சுமந்து செல்லுகிற வாகனம் நான் போகும்போது அவருடைய கேரக்டர் ரிஃப்ளெக்ட் பண்றேன். நான் போகும்போது அவருடைய நோக்கத்தை நான் சுமந்து செல்லுகிறேன். இங்கே தேவனுடைய நோக்கத்தை நான் சுமந்து சென்று வந்து உங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில ஒரு நோக்கத்தினுடைய ஒரு வாகனமாக கர்த்தர் பார்க்கிறார். நம்ம யாரு? நோக்கத்தின் வாகனம். சொல்லுங்க, நோக்கத்தின் வாகனம். நான் இப்போ ஏதோ சுமந்துட்டு போறேன். நான் அமெரிக்கா போனாலும், ஆப்பிரிக்கா போனாலும், தமிழ்நாட்டில் எங்கே போனாலும், இந்தியாவில் எங்கே போனாலும், வெளிநாடுகளுக்கு எங்கே போனாலும் கர்த்தர் ஏன் என்னை போகணும்னு விரும்புகிறார்? ஏனென்றால் நோக்கத்தை சுமந்து செல்லுகிற வாகனமாக கர்த்தர் என்னை பார்க்கிறார். அதை நிறைவேறுதலுக்கு என்னை கொண்டு போகிறார். சொல்லுங்க, நோக்கத்தை நிறைவேறுதல். சத்தமா சொல்லுங்க, நோக்கத்தை நிறைவேறுதல். ஓகே, நோக்கம் நிறைவேறணுமா? 5வது கடைசியா நோக்கம் நிறைவேறணுமா? See, very important thing. இன்றைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பட்ட ஒரு காரியம், தேவனுக்காக வேலை செய்ய வேண்டும் என்பது. உங்களையும் என்னையும் தேவன் அவருக்காக வேலை செய்ய அழைக்கவில்லை, அதற்கு பதிலாக அவரோடு சேர்ந்து வேலை செய்யும்படி நம்மை அழைத்திருக்கிறார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய பேர் அவருக்காக வேலை செய்ய ரெடியா இருக்காங்க. அவருக்காக வேலை செய்கிறவன் வேலைக்காரன். நீங்கள் நானும் அவருக்காக வேலை செய்கிற வேலைக்காரன் அல்ல, அவரோடு சேர்ந்து வேலை செய்கிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சொல்லுங்க, நான் பிள்ளை. எத்தனை பேர் பிள்ளை? வேலைக்காரன் இருந்தீங்கன்னா அவருக்காக வேலை செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் பிள்ளை அவருடைய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அவருடைய தேவையிலும் அவரோடு சகல காரியங்களையும் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று நினைப்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்காக வேண்டாம், அவரோடு சேர்ந்து. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:7. அப்படியே பைபிள்ல அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
சாரி 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு எப்படி எப்படி என்ன வேலையாட்கள்? சத்தமா சொல்லுங்க. எப்படி வேலையாட்கள்? சத்தமா சொல்லுங்க. உடன் வேலையாட்கள். சொல்லுங்க உடன் வேலையாட்கள். சத்தமா சொல்லுங்க. உடன் வேலையாட்கள். உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லு. நாங்க யாரு? உடன் வேலையாட்கள். உடன் வேலையாட்கள்னா அவருக்காக வேலை செய்யறவங்க இல்ல, அவரோட சேர்ந்து வேலை செய்யறாங்க. சொல்லுங்க, அவரோட சேர்ந்து. இந்த பூமியிலே நீங்களும் நானும் அவரோடு சேர்ந்து வேலை செய்வதுதான் நோக்கத்தின் நிறைவேறுதலுக்கு ஆதாரமாக இருக்க முடியும். அவரோட நீங்க சேர்ந்து வேலை செய்யலன்னா, உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும், உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கிரியைகளையும், உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களையும் அவரோடு சேர்ந்து அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய நிர்ணயத்தின்படி அவரிடத்தில் கேட்டு எந்த ஒன்றையும் நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. பொழுதுபோக்கி கொண்டிருப்பீர்கள். இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டி இருக்கும். சிக்கலுக்குள்ள மாற்ற காரணமே அவரோட சேர்ந்து வேலை செய்யல, அவரோட சேர்ந்து இல்லை. நிறைய பேர் அவரோட சேர்ந்து இல்லை, நிறைய பேர் அவரோட சேர்ந்து வாழவில்லை. அவரோடு சேர்ந்து வாழ ஆரம்பிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனை கர்த்தர் படைக்கும் போது சேர்ந்து வேலை செய்யும்படியாக படைத்தார். அவர் தூரத்தில் இருக்கிறார், நாம தூரத்தில் இருக்கிறோம். நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? கூட இருக்கும்போது நல்லா இருக்கிறவங்க நல்லவங்க போல நடிப்பாங்க, தூரத்தில் இருக்கும்போது தான் ஆளு மாறிடுவாங்க. இல்ல, நான் சொல்றேன், தேவன் தூரத்தில் இருக்கிறாருன்னு இந்த பூமியில எப்படி வேணாலும் வாழலாம்னு நினைக்காதீங்க. தூரத்தில் தான் இருக்கிறாரு, ஆனா உங்களை பார்க்க முடியாதவர் அவர் இல்லை, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பெற்றோர் தூரத்தில் இருக்கலாம், அல்லது நம்ம மேல உள்ள கண்காணிப்பாளர்கள் தலைவர்கள் தூரத்தில் இருக்கலாம். தூரத்தில் இருக்கிறாங்கன்றதுனால அவங்க வேணா பார்க்க முடியாம இருக்கலாம். ஆனால் இந்த பூமியிலே உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் எதுக்காக பார்க்கிறார்? ஏன்னா உங்க மேல உங்களுடைய நலன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார், உங்க மேல அக்கறை உள்ளவராக இருக்கிறார், உங்களுடைய நல் வாழ்வின் மேல அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு கனவு, உங்களுக்கு ஒரு தரிசனம், உங்களுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்து கர்த்தர் நிறைவேற்ற விரும்புகிற காரியத்தை உங்கள் மூலமாய் நிறைவேற்ற விரும்புகிறார். உங்கள் மூலமா நிறைவேற்ற விரும்புகிறார். அதுக்கு தான் அந்த பூமியில் நீங்க இருக்கிறீங்க. ஏதோ வேலைக்கு போய் சம்பாதிச்சு வீட்டுக்கு வாடகை கொடுத்து ஏதோ அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு இதுக்காக நீங்கள் நான் இல்லை, அதெல்லாம் ஒரு பார்ட். அதை விட பெரிய கனவு, ஒரு பெரிய நோக்கம், பெரிய தரிசனம், ஒரு பிரம்மாண்டமான சித்தம். அதனால நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வாழ்க்கையை கொடுத்தவர் வாழ்க்கையினுடைய தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். மரத்தை வச்சவர் தண்ணி ஊத்த வல்லவராக இருக்கிறார். வயலை தந்தவர் சாப்பாடு போட வல்லவராக இருக்கிறார். நாக்கை தந்தவர் ருசி கொடுக்க சொல்ல மாட்டேன்றீங்கல்ல. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவையை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு சோறு போட மாட்டாரா? எனக்கு ஜீவன் தர மாட்டாரா? எனக்கு காப்பாற்ற மாட்டாரா? எனக்கு பெருக பண்ண மாட்டார்? ஏங்க, இது மேட்டரே கிடையாது. பணம் தர மாட்டாரா? கல்யாணம் பண்ணி இது மேட்டரே கிடையாது. இதுக்காக அல்ல, நாம் இதை விட அல்டிமேட் பர்பஸ், அவருடைய நோக்கத்தை இந்த பூமியிலே நாம் நிறைவேற்றுவது. அது மிஸ் ஆனிச்சுன்னா எல்லாமே மிஸ் ஆகுது. அது மிஸ் ஆகக்கூடாது, அது மிஸ் ஆகக்கூடாது. நீங்கள் வாழ வேண்டும் என்பதை விட உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதில் தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு தான் இந்த பூமியில் நாம் இருக்கிறோம். வேலை இல்லையே, பணம் இல்லையா, அதை குறித்து கவலைப்படாதீங்க, அதை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒன்றே ஒன்று, ஐயோ கடவுள் என்ன என் மேலே வச்சிருக்க அந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் நிறைவேறவில்லையே, என் வாழ்க்கை டிஸ்ட்ராக்ட் ஆகுதே, என் வாழ்க்கை அந்த பணத்து பின்னால போதே, பொண்ணு பின்னால போதே, மண்ணு பின்னால போதே, ஐயோ அந்த பிரச்சனையின் பின்னால போதே, ஐயோ ஆஃப்டர் ஆல் சிற்றின்பங்களுக்கு பின்னால என் வாழ்க்கை போதே, ஒரு பெரிய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய நான் எங்கேயோ போய்கிட்டு இருக்கேனே. ஏங்க, அதை குறித்து தான் கவலைப்படணும், அதை குறித்து தான் கவலைப்படணும். பணம் இல்லைன்னு கவலைப்படாது. கர்த்தர் பணத்தை தருவார், பலனை தருவார், சோறு போடுவார். இந்த ஊழியத்துக்கு வந்த நாட்களில் சோறு போடுறதுக்கு நான் கர்த்தர் ஆளை வச்சிருந்தார். கர்த்தர் நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஆளை வச்சிருப்பார். அதை குறித்து கவலைப்படாதீங்க. அதான் அவர்கிட்ட சொன்னார், வயிற்று பொழப்பை குறித்து கவலைப்படாது, ஜீவனுக்காக கவலைப்படாது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம்னு கவலைப்படாது. நோக்கத்தில் நீ நிற்கிறாயா என்பதில் கவனமாய். ஊழியத்துக்கு கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாரா? ஏங்க, இங்கே பட்டாபிராம் பகுதிக்கு ஊழியத்துக்கு வரும்போது, ஊழியத்துக்கு கர்த்தர் போன்னு சொல்லும்போது எனக்கு இருந்த துணிச்சலை தந்தது இதுதான்.
என் மேல இருக்கிற அபிஷேகம், என் மேல இருக்கிற நோக்கம், என் மேல இருக்கிற அழைப்பு, என்ன கர்த்தர் எதற்காக கொண்டு வந்தார், நான் யாரு, என்ன நிறைவேற்ற வேண்டும் என்பது எனக்கு அப்போ ஒன்றும் புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு துணிச்சல், ஒரு கன்விக்ஷன், ஒரு ஃபெய்த் இருந்தது பாருங்க. இதுதான் கர்த்தர் ஆளை போட்டு வச்சிருக்காரு. சொல்லுங்க, கர்த்தர் ஆள் போட்டு வச்சிருக்காரு. ஈரோட்டில் ஆள் போட்டிருக்காரு, சேலத்தில் ஆள் போட்டிருக்காரு, கோயம்புத்தூர்ல ஆள் போட்டு வச்சிருக்காரு. அமெரிக்காவுக்கு கர்த்தர் கூட்டு போறாரா, அங்க ஆளை ரெடி பண்ணாம கர்த்தர் உங்களை கூட்டு போக மாட்டார். கை தட்ட மாட்டேன்றீங்க. கர்த்தர் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க சொல்றாரா, கர்த்தர் ஆளை தராம பிசினஸ் ஆரம்பிக்க சொல்ல மாட்டாரு. கவலைப்படாதீங்க. கர்த்தர் கோயில் கொண்டு வந்திருக்கிறாரா, ஏங்க உங்க பணம், உங்களுடைய வீடு, உங்க ஆஸ்தி, உங்களுடைய அந்தஸ்தி எல்லாம் இழந்து போறக்க கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. நிமிர்ந்து உட்காருங்க. நான் கவலைப்பட போறதே இல்லை. என் வாழ்க்கையின் நோக்கம் அவ்வளவு பெரியது, அவ்வளவு பெருசு. நான் அவரோடு இணைந்து செயல்படும்படியாக இருக்கேன். என் கூட நான் யாருமே வராமல் இருக்கலாம், என் கூட கர்த்தர் வராரு, என் கூட கர்த்தர் வராரு. சொல்லுங்க, நீங்களும் இப்படியே சொல்லணும், இப்படிதான் பேசணும். நீங்க, நான் பிரசங்கம் பண்ணல, நான் கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்களும் சொல்லணும், என் கூட கர்த்தர் வராரு, என் போற பக்கம்லாம் கர்த்தர் வராரு, பேங்க்குக்கு போனா கர்த்தர் வராரு, அக்கௌண்ட்ல கர்த்தர் பணத்தை போடுவார். சொல்ல மாட்டேன்றீங்களே, அதுக்கு பதிலாக ஜெபம் பண்ணுங்க சார்ன்றீங்க. அதை சொல்லாதீங்க. ஜெபம் ரெண்டாவது தான். ஜெபத்தை தூக்கி ஓரத்தில் வைங்க, இதை கரெக்ட் பண்ணுங்க. என் தேவன் நோக்கத்தின் தேவன், தற்காலிகமான நோக்கம் அல்ல, நிரந்தரமான நோக்கத்தின் தேவன். அவர் இந்த பூமியில என்ன படைச்சிருக்கிறது, அவரை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கா படைச்சிருக்கிறாரு. என்ன கர்த்தர் இந்த பூமியில ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு, அவரை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு, அவரோட உறவுல ஐக்கியத்தில் இருக்கணும்னு விரும்புகிறாரு. அது மாத்திரம் இல்ல, நான் ஐக்கியத்தில் உறவுல இருக்கும் போது இந்த பூமியில நோக்கத்தை சுமந்து செல்லுகிற ஒரு வாகனம் போல இருக்கிறேன். நான் நடந்து போகும்போதே தரிசனம், கனவு, நோக்கம். அடுத்து என்ன சிந்திப்பான், அடுத்து என்ன யோசிப்பான், அடுத்து என்ன கேட்பான், அடுத்து என்ன நடப்பான்றது ஊருக்கு உலகத்துக்கு ஒருத்தருக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அவன் கேட்பான், ஒரு லைப்ரரி ஆரம்பிக்கணும்னு கேட்பான், அவன் கேட்பான் பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கணும்னு கேட்பான், அவன் கேட்பான் ஸ்டூடெண்ட்ஸ் சேர் வேணும்னு கேட்பான். ஓ, கர்த்தருடைய நோக்கத்தின் நிறைவேறுதலுக்கு மனுஷன் கேட்பது என்னன்றது மனுஷனுக்கு தெரியாம இருக்கும், கர்த்தருக்கு தெரியும். ஐயோ, தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்க. ஒரே ஒரு காலத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்படி செய்யும் போது இந்த பூமியிலே தேவன் நிறைவேற்ற விரும்பின நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறதின் மூலமாக இந்த பூமியை நாம் ஆளுகிறவர்களாக மாறுகிறோம். பைபிள் சொல்லுது, ஆளக்கடவர்கள். கர்த்தர் நம்மளை எதுக்காக படைச்சிருக்காரு, ஆள படைச்சிருக்கிறார். சொல்லுங்க, எதுக்காக படைச்சிருக்கிறாரு, சொல்லுங்க, நான் ஆள பிறந்தவன். சத்தம் சொல்லுங்க, ஆள பிறந்தவன். அது படம் இல்லை, நம்ம வாழ்க்கை. நான் ஆள பிறந்த. எப்படி ஆள்றது, தேவனோடு சேர்ந்து இந்த பூமியை ஆள வேண்டும். ஆள்வதுனா என்ன, நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது, சமுதாயத்தை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது, சமுதாயத்தின் இழிவுகளை நாம் சரி செய்யும்படியாக, சமுதாயத்தில் நாம் சில பிரச்சனைகளை சரி பண்ணும்படியாக, சமுதாயத்தின் தேவைகளை தேவனோடு ஐக்கியத்திலிருந்து உறவிலிருந்து நாம் சில காரியங்களை பூர்த்தி செய்யும்படியாக கர்த்தர் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதன் மூலமாக நாம் ஆளக்கடவர்கள் சொல்லி இருக்கிறார். சொல்லுங்க, ஆளக்கடவர்கள். எல்லாம் எளிமையில் என்று சொல்லுவோம், ஆளக்கடவர்கள். சொல்லுங்க, ஆளக்கடவர்கள். சொல்லுங்க, கர்த்தர் ஆளை படைச்சிருக்கிறார், ஆளும்படியாக படைச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன் சொல்றீங்களா? நான் ஆள பிறந்தவன். சொல்லுங்க, நான் ஆள பிறந்தவன். எப்படி ஆளணும், அவர் சாயல், அவர் ரூபம், அவருடைய நோக்கத்தை சுமந்து சொல்லணும், அவருடைய தரிசனத்தை, கனவை சுமந்து சொல்லணும். அப்பொழுது எல்லாத்தையும் கர்த்தர் உங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வருவார். மனிதர்களை கொண்டு வருவார், பணத்தை கொண்டு வருவார், பொருட்களை கொண்டு வருவார். இப்படிதான் கர்த்தர் கொண்டு வருவார். நீங்க தலைவனா இருப்பீங்க, நீங்க ஆளுகிறவர்களா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆள வைப்பார். ஏன் ஆள வைக்கிறார் தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான், தேவன் தான் படைத்த இந்த பூமியை நேசிக்கிறார், இந்த பூமியின் நலனில் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய தரிசனத்தையும் நோக்கத்தையும் ஏன் மூலமா நிறைவேற்ற விரும்புகிறார் தெரியுமா? ஏனென்றால் உங்க எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. எதுக்கு இவரோட ஐக்கியம் நீங்க நினைக்கலாம், எதுக்கு இவரோட பேசுறேன், எதுக்கு இவர்கிட்ட வர்றேன் நான், எதுக்கு எனக்கு இவருக்கு ஒரு கனெக்ஷன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், உன் மேல அக்கறையா இருக்கிறேன், உன் நலனில் அக்கறையா இருக்கிறேன். இந்த பூமியின் மேல் கர்த்தர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த பூமியின் நலனில் தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த பூமியினுடைய சகல சிருஷ்டிப்பின் மேலும் தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். ஆகினால்தான் கர்த்தர் தம்முடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு செயலாற்றுகிற ஒரு மனிதன் மூலமாக தம்முடைய ஆளுகையை இந்த பூமியின் மேல் நிறைவேற்ற விரும்புகிறார். ரீபா ஷபா லபா ரபோ. கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ரீகாபா லபா ரபா ஷபா லபா ரபா லபா ரபா ரபோ. ஊழியம் என்பது சாதாரண காரியம் கிடையாது. அழைப்பு என்பது சாதாரண காரியம் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரண காரியம் கிடையாது. ஒரு மேன்மையான வாழ்க்கை.
ஒரு மகத்துவமான வாழ்க்கை. ஏங்க, நீங்கள் 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 தேவனுடைய அசாதாரணமான நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய நலனில் அக்கறை உள்ளவராக, உங்களை சுமந்து செல்லுகிற வாகனமாக கர்த்தர் பார்க்கிறார். நோக்கம் தரிசனத்தின் நிறைவேறலாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பார்க்கிறார். பணத்தை தருவார், பொருளை தருவார், கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பூமியில் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். எதுக்காக தெரியுமா? அவருடைய வாழ்க்கையின் நோக்கத்திற்காக. நல்லா இருப்பீங்க. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மாண்டை வருகிறோம். நீர் எங்கள் மூலமாக இந்த பூமியை ஆள விரும்புகிறீர். எங்கள் மூலமாக இந்த பூமியில் உம்முடைய வாழ்க்கையை, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற விரும்புகிறீர். உம்முடைய நோக்கத்தையும் தரிசனத்தையும் கடத்தி செல்கிற, கொண்டு செல்கிற வாகனம் போல கர்த்தர்களை பார்க்கிறீர். இதனால் புரிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். இந்த பூமியில் எங்களுக்கு தேவையான சகலவற்றையும் நீ முன்கூட்டி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். நீ மிகவும் உண்மையுள்ளவர், நீ நல்லவர், நீ சொன்ன வார்த்தையில மாறாதவர். எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எங்களுக்குள்ள கனவு தரிசனத்தை விதை போல விதைத்தவர் உண்மையுள்ளவர். நீ மாறாதவர். இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையின் கர்த்தர் கைவிடாதவர். ஒவ்வொருடைய வாழ்க்கையின் நலனிலும் அக்கறை உள்ளவராயிருக்கிறேன். உம்மோடு உள்ள உறவு, உம்மோடு உள்ள ஐக்கியம், உம்மோடு உள்ள நட்பு, உம்மோடு உள்ள அந்த அந்த புரிந்து கொள்தலை கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கட்டளையிடுகிறார். மென்மையான, கௌரவமான, உயர்தரமான வாழ்க்கையை மக்கள் வாஞ்சிப்பார்களாக, விரும்புவார்களாக. அதற்கென்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்களாக. பூமிக்குரிய மண்டலம், ஆவிக்குரிய மண்டலத்தில் தேவனுடைய ஆளுகையை செலுத்துகிற ஒரு அற்புதமான சக்திகளாக இருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் மாற்றுவீராக. தகப்பனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக மாறுவார்களாக. வேலைக்காரர்களாக அல்ல, உங்களுடைய பிள்ளைகளாக வேலை செய்யட்டும். வேலைக்காரங்களா இருக்கக்கூடாது, பிள்ளைகளா இருக்கணும். வேலைக்காரர்களா இருக்கக்கூடாது, பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹலோ, வேலைக்காரர்களா தேவனுடைய சமூகத்துக்கு வராங்க, பிள்ளைகளாய் வாருங்கள். பிள்ளையா வந்தீங்கன்னா பொறுப்பை நீங்களே எடுத்துக்குவீங்க. வேலைக்காரனா இருந்தால் தான் சொல்லி 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 வேலை செய்வீங்க. பிள்ளையா இருந்தால் நீங்களே பொறுப்படுத்து. நான் தான் இது, நான் செய்யாம யார் செய்வா? நான் கொடுக்காம யார் கொடுப்பா? எங்க அப்பா பிசினஸ் இது. ஓ ஜீசஸ், ஆண்டவர் எங்களுக்கு இந்த மனப்பக்குவத்தை தார, எங்களுடைய மனதை புரிந்து கொள்ள வழி நடத்தியல், எங்களுடைய மனக்கண்களை திறந்தரணும். உங்களுடைய சிந்தை மறுரூபமாகட்டும், எங்களுடைய மனங்கள் மறுரூபமாகட்டும், எண்ணங்கள் புதிதாகட்டும். இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.